சரியா? சனாதனம்னு சொல்கிற, இல்லை இந்த ஆரியம்னு சொல்கிற, இல்லை இந்திய தேசியம்னு நினைக்கிற நம்ம வடவர்கள் ஏதோ ஒன்று எல்லாமே நம்மளுக்கு எதிர்க்கு. இதை எதிர்த்து போரிட்டவர்கள், இன்னும் போரிட்டு கொண்டு இருப்பவர்கள், இறுதி வரை போரிட்டு நேரடியாக நெஞ்சுக்கு நேராக மோத போகிறவன் தமிழன் தான். இந்த திராவிடன் ஸ்டாக்கு கருணாநிதி, வைகோலாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எவ்வளோ பேசுகிறாரு சனாதனன்னு. வைகோ உங்கள் கூட்டணியில் இருக்கிறாரு. வாஜ்பாய்க்கு எத்தனை தடவை பேசியிருக்கிறார், ஓட்டு கேட்டுக்கிறார். வாஜ்பாயோட கூட்டணியில் இருந்தவர், கருணாநிதி இருந்தவர். அப்போ சனாதனம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? இப்போ காங்கிரஸ் தயவில் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு வைகோ போய் என்ன பேசினார்? காங்கிரஸை திட்டி தானே பேசினார். அப்போ மோடி அத்வானி புகழ்ந்து தானே பேசினார். அப்போ உங்கள் சனாதனம் எங்கே பிடுங்க போச்சு? அதனால் சனாதனம்னா எதுவும் பெருசாலாம் நினைக்காதீங்க, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, திருமாவளவன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது இவங்களோட கேவலமான சிந்தனை. உண்மையாலே ஆரியத்தை எதிர்க்கிறதுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக செஞ்சுருக்கிறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களை மீண்டு எழுதுறதுக்கு அவங்களுக்கு கல்வியறி கொடுத்துருக்கிறீங்களா? சின்ன சின்னதாக எங்கேயாவது அம்பேத்கர் படிப்பகம் சேரியில் இருக்கும். அதை விட கஞ்சி அடிக்கிறவன் அதிகமாக இருக்கிறானே, பாலியல் கொடுமை செய்கிறவன் அதிகமாக இருக்கிறானே. எப்படி போதையை போடுறதுனால அவன் மாறுறான். அப்போ அவனோட வாழ்வியல் மாறுறதுக்கு, அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுப்பதற்கு நகர்ப்புறங்களில் வாழும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறான். சிறையில் அஜித் ரசிகரா, விஜய் ரசிகரா, புள்ளிங்கோ முடியை வளர்த்துக்கிட்டு ஸ்டேஷனில் எந்த சந்தேகம் வந்தாலும் அவனை போய் கூப்பிடுறது, அவன் செய்யல அடிக்கிறது, உதைக்கிறது, அவனோட உடலை சிதைச்சி விடுறது, அவன் திருமணமாகி விதவைகளை நிறைய பேரை உருவாக்குறது. இந்த மக்களெல்லாம் எங்கே கிராமப்புறங்கள்லேருந்து எப்படி நகர்ப்புறத்துக்கு வந்தாங்க? அவங்களாம் எல்லாம் அங்கே ஜாதி பாகுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு சமத்துவபுரம் இல்லைன்னா அவங்கள சிட்டிக்கு கொண்டு வரேன்னு கூட்டு வந்து அவங்கள கூலிப்படையாக பயன்படுத்தினது இந்த திருட்டு திராவிட தெலுங்கு கருணாநிதி.